Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் HTML and CSS யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 3D லேயர்டு பட்டன் ஓவர் எஃபெக்ட் வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு HTML நமக்கு தேவைப்படுற டேக்ஸை வந்து ஆட் பண்ணலாம். எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக HTML ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் ஆகிடும். அண்ட் பாடி டேக்குள்ளே ஒரு டிவ் டேக் வந்து க்ரியேட் பண்ணுறேன். டிவுக்கு கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர். இதுக்குள்ளே ஒரு பட்டன் டேக் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் பட்டன் டேக்குள்ளே நமக்கு தேவைப்படுற ஸ்பேன் டேக் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நம்ம வந்து மல்டிபிள் லேயர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த ஸ்பேன் டேக் வந்து யூஸ் ஆகும். ஸோ டோட்டலாக 5 ஸ்பேன் டேக் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் 5th ஸ்பேன் டேக்கில் நம்ம பட்டனில் தெரிய வேண்டிய டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம HTML வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு CSSல ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் யூனி செலக்டர் யூஸ் பண்ணி மார்ஜின் பேடிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸிங் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்டெய்னருங்க கிளாஸ் நேம் வச்சுருக்க டிவ் டேக்கு ஸ்டைல் ஆட் பண்ணலாம். வித் 100%, height 100 view height, பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த பட்டனை வந்து சென்டரில் அலைன் பண்ணணும். ஸோ அதுக்காக CSS ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இப்போ பட்டனை சென்டரில் அலைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பட்டன் டேக் வந்து ஸ்டைல் ஆட் பண்ணலாம். கண்டெய்னர் கிளாஸ் வச்சிருக்க டிவ் டேக்குள்ளே இருக்கிற பட்டன். பேக்ரவுண்ட் கலர் டிரான்ஸ்பரண்ட்னு கொடுக்குறேன். பார்டர் நன், width 130 pixel, height 40 pixel, text color வந்துட்டு white. அப்பர் கேஸில் இருக்கணுங்கிறதுக்காக text transform, அப்பர் கேஸ். லெட்டருக்கு இடையில ஸ்பேஸ் ஆட் பண்ணுறேன். 2 pixel. கர்சர் வந்து பாயிண்டர். அண்ட் இந்த பட்டனோட டிரான்சிஷன் ஸ்மூத்தாக இருக்கணுங்கிறதுக்காக டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி பற்றி தெரியலன்னா நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும் போது 0.4 செகண்ட். அண்ட் இப்போ இந்த பட்டனை வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணி லைட்டாக ஸ்கியூ வந்து ஆட் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் rotate -25 டிகிரி. அண்ட் இப்போ ஸ்கியூ ஆட் பண்ணலாம். ஸ்கியூ 25 டிகிரி. பொசிஷன் வந்து அப்சல்யூட்டுன்னு கொடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த பட்டன் டேக்குள்ளே இருக்கிற ஸ்பேனோட பொசிஷன் இந்த பட்டனை வந்துட்டு பேரண்ட்டாக கன்சிடர் பண்ணி இந்த பட்டனில் இருந்துட்டு அதோட பொசிஷனை வந்து மூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு பொசிஷன் ப்ராப்பர்ட்டி பற்றி தெரியலனாலும் அதுக்காக செப்பரேட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் வந்துட்டு 3Dயாக இருக்கணுங்கிறதுக்காக ப்ரிசர்வ் 3D வந்து ஆட் பண்ணுறேன்.
ஸோ இதை பற்றின டுட்டோரியல்லாம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து நான் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பட்டனுக்கான ஸ்டைலும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போது பட்டனுக்கு 3D லுக் வந்து கொடுக்கறதுக்கு பட்டனோட பாட்டமில் ஷேடோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஷேடோ எஃபெக்ட்டுக்கு பட்டனோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சூடோ எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஷேடோ எஃபெக்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சூடோ எலிமெண்ட் பற்றி தெரியலன்னா நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். கண்டெய்னரிங் கிளாஸ் நேம் வச்சுருக்க டிவ்க்குள்ளே இருக்கிற பட்டனோட பிஃபோர் சூடோ எலிமெண்ட் content empty string, position வந்து absolute, width வந்து 100%, height 10 pixel. அண்ட் பட்டனை விட அதோட ஷேடோ கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ஸோ அதனால் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் கலர். ஸோ இங்கே தெரியறது தான் இந்த பிஃபோர் சூடோ எலிமெண்ட். அண்ட் இதுக்கும் நம்ம வந்து ஸ்கியூ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்கியூ வந்து எக்ஸ் ஆக்சஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கியூனா சிம்பிளாக வளைவு. நம்ம இந்த பிஃபோர் சூடோ எலிமெண்ட்டுக்கு லைட்டாக எக்ஸ் ஆக்சஸில் ஸ்கியூ வந்து ஆட் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கியூ எக்ஸ். ஸோ ஹொரிசாண்டலுக்கு எக்ஸ் கொடுக்குறேன், -40 டிகிரின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே ஸ்கியூ ஆடாக இருக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் இப்போ பொசிஷன் வந்துட்டு இதுக்கு செட் பண்ணலாம். லெஃப்ட் -5 பிக்சல், பாட்டம் -10 பிக்சல். ஸோ இப்போ இந்த பட்டனுக்கு ஒரு லைட்டாக 3D லுக் வந்து கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆஃப்டர் சூடோ எலிமெண்ட்டை இந்த லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணி இதுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 3D லுக் வந்து கொடுக்கலாம். அண்ட் இப்போ இந்த லைனை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பிஃபோருக்கு பதில் ஆஃப்டர்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். content empty string, position absolute, width 10 pixel, height 100%, background color dark color வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறது தான் இந்த பட்டனோட ஆஃப்டர் சூடோ எலிமெண்ட். அண்ட் இதுக்கும் நம்ம வந்து ஸ்கியூ வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஸ்கியூ வந்துட்டு நம்ம ஒய் ஆக்சிஸில் ஆட் பண்ணி இதை லைட்டாக வந்துட்டு ரொட்டேட் ஆன மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக ஸ்கியூ வந்துட்டு அதை வந்து வளைக்க தான் செய்யும், பட் நமக்கு பார்க்குறதுக்கு அது ரொட்டேட் ஆன மாதிரியும் தெரியும். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கியூ ஒய் -50 டிகிரி. ஸோ இப்போது டாப் அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்கியூ ஆட் ஆகிருக்கு, பட் இது பார்க்குறதுக்கு ரொட்டேட் ஆன மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் இந்த ஆஃப்டர் சூடோ எலிமெண்ட்டை நம்ம லெஃப்ட் கார்னரில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு பொசிஷன் வந்து செட் பண்ணலாம். லெஃப்ட் வந்துட்டு -9 பிக்சல், டாப் வந்துட்டு 5 பிக்சல். ஸோ இப்போ நம்ம பட்டனுக்கு 3D லுக் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் லேயர்ஸ்க்கான ஸ்டைல் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். அண்ட் இப்போ காமனாக பட்டன் டேக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்பேன் டேக்குமே வந்து நம்ம ஸ்டைல் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கண்டெய்னர் கிளாஸ் நேம் இருக்க டிவ் டேக்குள்ளே இருக்கிற பட்டனுக்குள்ளே இருக்கிற ஸ்பேன், பொசிஷன் அப்சல்யூட், width 100%, height 100%, background color
லெஃப்ட் 0, டாப் 0. ட்ரான்சிஷன் ஸ்மூத்தாக இருக்கணுக்காக ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுறேன். 1 second. Ease out. Font size வந்து increase பண்ணுறேன். Text align. Center. Padding வந்து ஆட் பண்ணுறேன். 7 pixel. அண்ட் இப்போ இங்கே ஈஸ் அவுட் ஏன் கொடுத்துருக்கோன்னா அனிமேஷன் ஸ்லோவாக எண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம ட்ரான்சிஷன் வந்துட்டு ஸ்பீடாக இல்லாமல் ஸ்லோவாக எண்ட் ஆகும்போது ஸ்லோவாக எண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் ஈஸ் அவுட் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3D ரெக்டாங்கிள் வியூ வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போது ஒவ்வொரு ஸ்பேன் டேக்குமே நம்ம இந்த பட்டனை ஓவர் பண்ணும்போது எப்படி தெரியணுங்கிறதுக்கான ஸ்டைல் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். அண்ட் இப்போ பட்டனுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்பேன் டேக்கு ஸ்டைல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே டேரெக்டாக பட்டன் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். பட்டனுக்குள்ளே இருக்கிற ஸ்பேன் கோலன் nth child 1 ஃபஸ்ட்டு ஸ்பேன் டேக். அண்ட் இந்த ஸ்டைல் எப்போ ஆட் ஆகணும்னா நம்ம பட்டனை ஹோவர் பண்ணும்போது ஆட் ஆகணும். ஸோ அதனால் பட்டனில் ஹோவர் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த செலக்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பேன் டேக்கை நம்ம மூவ் பண்ண போகிறது இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மில் ட்ரான்ஸ்லேட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி அதோட பொசிஷனை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். பட் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து 0ல் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஒப்பாசிட்டியை டிக்ரீஸ் பண்ணி ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் 0 0. ஸோ இது மூவ் ஆகாது. ஒப்பாசிட்டி மட்டும் நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்பேன் டேக் 2. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பேன் டேக் 2 வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 10 பிக்சல், ஒய் ஆக்சிஸில் -10 பிக்சல் மூவ் ஆகும். அதோட ஒப்பாசிட்டி வந்துட்டு 4. ஸோ இப்போ ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்பேன் டேக் 2 வந்துட்டு மூவ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஸ்பேன் டேக்கு ஸ்டைல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். nth child 3, எக்ஸ் ஆக்சிஸில் 20 பிக்சலும் ஒய் ஆக்சிஸில் -20 பிக்சலும் மூவ் ஆகணும். அண்ட் ஒப்பாசிட்டி வந்து 0.6. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயர் வந்து தெரியும். அண்ட் டாப்பில் இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தெரியுது. அண்ட் பாட்டமில் இருக்கிற லேயர் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஸ்பேன் டேக் வந்து நம்ம ஸ்டைல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ nth child 4, எக்ஸ் ஆக்சிஸில் 30 பிக்சலும் ஒய் ஆக்சிஸில் -30 பிக்சலும். அண்ட் இதோட ஒப்பாசிட்டி வந்துட்டு 8.8. அண்ட் இப்போ ஹோவர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லேயர் இங்கே டாப்பில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி ரைட் சைடில் மூவ் பண்ணுறோம், ஒய் ஆக்சிஸ் கொஞ்சம் டாப்பில் மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஸ்பேன் டேக்கு நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியும் ஒப்பாசிட்டியும் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ nth child 5ன்னு சொல்கிறேன். அண்ட் ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் ஆக்சிஸில் 40 பிக்சலும் ஒய் ஆக்சிஸில் -40 பிக்சலும் மூவ் ஆகணும். அண்ட் ஒப்பாசிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸ்க்கான ஸ்டைல் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பட்டனை ஹோவர் பண்ணும்போது இந்த டிரான்சிஷன் மல்டிபிள் லேயருக்கான டிரான்சிஷன் எப்படி நடக்கணுங்கிறதுக்கான ஸ்டைல் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். பட்டன் ஹோவர் ஸ்பேன் transition
0.3 செகண்ட். ஸோ இது எப்போ நடக்கும்னா பட்டனை ஹோவர் பண்ணும்போது ஸ்பேனோட ட்ரான்சிஷன் 0.3 செகண்டுக்கு நடக்கும். அண்ட் எப்போ நம்ம பட்டனில் இருந்துட்டு மவுஸ் வெளியில் வருதோ அப்போ நம்ம டாப்பில் கொடுத்த ட்ரான்சிஷன் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இங்கே வந்து ட்ரான்சிஷன் 1.1 செகண்ட் ஈஸ் அவுட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ட்ரான்சிஷன் வந்து ஒர்க் ஆகும். பட்டனை ஹோவர் பண்ணும்போது நடக்கிற ட்ரான்சிஷன் வந்து இது 3 செகண்ட் தான். 0.3 செகண்ட்னா எவ்வளோ குயிக்காக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் ஜி இண்டெக்ஸ் வந்துட்டு நான் 1000 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எல்லா ஸ்பேன் டேக்கும் ஜி இண்டெக்ஸ் வந்துட்டு 1000. ஸோ இப்போ ஹோவர் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஹோவர் பண்ணும்போது ட்ரான்சிஷன் வந்து குயிக்காக நடக்கணுங்கிறதுக்காக 0.3 செகண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் குயிக்காக நடக்குது. அண்ட் நம்ம மவுஸ் வந்துட்டு பட்டனை விட்டு வெளியில் வரும்போது அதோட ட்ரான்சிஷன் 1.1 செகண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இந்த ட்ரான்சிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதனால் அனிமேஷன் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகி ஸ்லோவாக எண்ட் ஆகுது. அண்ட் இப்போ நம்ம பட்டனுக்கு 3D லேயர்டு ஹோவர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு பட்டன்னாலே புஷ் அண்ட் பாப் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அது பட்டனுங்கன்னே அர்த்தம். ஸோ புஷ் அண்ட் பாப்னா என்னென்னா நம்ம கிளிக் பண்ணும் வந்துட்டு அது புஷ் ஆகுறதும் அண்ட் நம்ம மவுஸ் வந்துட்டு அந்த பட்டன்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அது பாப் ஆகுறதும் தான் புஷ் அண்ட் பாப். ஸோ ஒரு பட்டன்னாலே அப்படி தான் இருக்கும். அது கிளிக் ஆகுதா என்னன்ட்டு அப்போ தான் தெரியும். ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் ஓவர் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல. ஸோ இந்தமாதிரி இருந்தால் அது பட்டனாகவே தெரியாது. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பட்டன் ஆக்டிவ் ஆகும் போதும் அதுக்கான ஸ்டைலை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணும்போது இந்த லேயர் வந்துட்டு புஷ் ஆகுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம ஹோவருக்கு ரைட் பண்ண ஸ்டைலை வந்துட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்பேனையும் நம்ம பர்டிகுலராக பாயிண்ட் பண்ணி ஸ்டைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து ஆட் பண்ணுறேன். இங்கே ஹோவருக்கு பதில் ஆக்டிவ் அப்படின்னு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம். ஆக்டிவ். ஸோ இப்போ ஆக்டிவ் ஆகும்போது என்ன நடக்கணுங்கிறதுக்கான ஸ்டைல் வந்து ரைட் பண்ணலாம். பட்டனை கிளிக் பண்ணுறப்போ அது மூவ் ஆகிறது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஸ்பேன் பட்டனை கிளிக் பண்ணும்போது பட்டனுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்பேன் எப்படி மூவ் ஆகணுங்கிறதுக்கான ஸ்டைல் வந்து ரைட் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சிஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஒய் ஆக்சிஸில் 5 பிக்சல். நெக்ஸ்ட்டு nth சைல்டு 2 அப்படின்னா ஸ்பேன் டேக் 2ன்னு அர்த்தம். எக்ஸ் ஆக்சிஸில் 5 பிக்சல், ஒய் ஆக்சிஸில் -5 பிக்சல். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 5 பிக்சலும் ஒய் ஆக்சிஸில் -5 பிக்சலும் வந்து மூவ் ஆக போகுது. நம்ம ஹோவர் பண்ணும்போது எல்லாமே வந்து டாப்பில் இருக்கும். ஸோ அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் 5 பிக்சல்னால் கொஞ்சம் லெஃப்ட் வரும் அண்ட் ஒய் ஆக்சிஸில் -5னா கொஞ்சம் பாட்டமுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம புஷ் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்பேன் டேக் எக்ஸ் ஆக்சிஸில் 10 பிக்சலும் ஒய் ஆக்சிஸில் -10 பிக்சலும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்பேன் டேக் எக்ஸ் ஆக்சிஸில் 15 பிக்சல், ஒய் ஆக்சிஸில் -15 பிக்சல். அண்ட் ஃபைனலாக ஃபிஃப்த் ஸ்பேன் டேக் எக்ஸ் ஆக்சிஸில் 20, ஒய் ஆக்சிஸில் -20 பிக்சல். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புஷ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கா. அண்ட் இப்போ இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து ஒரு பட்டன் அப்படின்ட்டு. ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி எப்படி 3D லேயர் பட்டன் ஹோவர் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.